ஹாய், என்னோட பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷனில் வந்துட்டு 2021 ஜாயின் பண்ணேன். எப்படின்னா, என் வீட்டு பக்கத்தில் இருக்க அத்தை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னை அப்ளை பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் நினைக்கல எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எல்லா ஸ்காலர்ஷிப்லேயும் அப்ளை பண்ணிட்டு அவங்க ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சினா கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் ப்ராசஸ் ரிவ்யூ பண்ண டைரெக்டாக வர சொன்னாங்க. நான் வந்து சிங்கிள் பேரண்ட், எனக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் தான், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். ஸோ வந்து அந்த சுச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கின மார்க் எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணாங்க. ஸோ இந்த ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஜேர்னி எப்படி போச்சுன்னா, எனக்கு மார்க் எடுத்தனால மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது காலேஜில். பட் இருந்தாலும் அது போக ஒரு பாதி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே பே பண்ண சிரமமாக தான் இருந்துச்சு. அந்த பே பண்ணி முடிச்சு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஒவ்வொரு 6 months ஒருக்காவும் வந்துட்டு இங்கே மீட்டிங் வைப்பாங்க. அந்த 6 monthsல வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க, எப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இன்னும் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் வந்துட்டு நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுல வந்துட்டு நிறையா லேக் ஆச்சு. அப்போ வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை அட்டென்ட் பண்ணேன். சாந்திலங்கோ வந்தாங்க தான் எடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக எடுத்தாங்க. அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணனால கொஞ்சம் கம்யூனிகேஷனில் எப்படி பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ராஜ்முருகன் சார் வந்துட்டு ரெஸ்யூம் பற்றி கிளாஸ் எடுத்தார். அதில் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி பேசணும், நம்மளை விட ஹையர் அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லி தந்தாங்க. அதை ஒரு கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். நான் வந்துட்டு டிசிஎஸில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. 1 year முடிஞ்சிச்சு டிசிஎஸில். ஃபஸ்ட்டு ஜூனியர் ப்ராசஸ் அசோசியேட்டாக இருந்தேன். இப்போ வந்து ப்ராசஸ் அசோசியேட்டாக மாறேன். அம்மா நாளில் ஒருத்தர் தான் இருக்காங்க, தம்பி வர ஒருத்தர் இருக்கான், அவனையும் பார்த்துக்கணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசித்தேன். ஸோ வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து வந்த அமௌண்ட் மூலமாக அம்மாவுக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாச்சு, எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆச்சு. ஓகே, நம்ம வந்து காலேஜ் நல்லா படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் எப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நம்ம படித்து முடிச்சிட்டோம், இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்கோம், இனி அதில் ஒரு நல்ல பொசிஷன் வந்து வந்ததுக்கப்புறமா நானும் வந்து ஃபவுண்டேஷனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தில்லை செந்தில் பிரபு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன்.